अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமாமகள் கேள்வனான எம்பெருமானாலே மயர்வரம் அதிலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அருளிச் செய்த அழகிய தமிழ் பாசுரங்கள், அவர்களுடைய தொகுதி 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப் பெறுகின்றது. ஒரு காலத்திலே மறைந்து விட்டிருந்த இந்த பாசுரங்களை எல்லாம் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் தான் மிகவும் சிரமப்பட்டு அவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்தார். நம்மாழ்வார் அவதரித்த திருக்குருகூர் என்கிற திவ்ய தேசத்திற்கு சென்று அங்கே கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கின்ற திவ்ய பிரபந்தத்தை 12,000 தடவை அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து அவர் ஜபிக்க நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமாகி 4000 பாசுரங்களையும் கொடுத்தார் என்று குரு பரம்பரை வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அப்படி தாம் பெற்ற அந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து முதலாயிரத்திலே இன்ன பிரபந்தங்கள், 2ஆம் ஆயிரத்திலே இன்ன பிரபந்தங்கள், 3ஆம் ஆயிரத்திலே இன்ன பிரபந்தங்கள், 4ஆம் ஆயிரத்திலே இன்ன பிரபந்தம் என்று வகைப்படுத்தி அருளினவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த கிரமத்திலே முதலாயிரத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் ஆயிரம், அதிலே திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் 3. திருமங்கை ஆழ்வார் மொத்தம் 6 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே 3 2ஆம் ஆயிரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. மற்றொரு 3 அது 3ஆம் ஆயிரமான இயற்பாவிலே இடம்பெற்றிருக்கிறது. திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி அது மொத்தம் 108 பதிகங்களை கொண்டதாய் 1084 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்துள்ள மிகப்பெரிய திவ்ய பிரபந்தம். அந்த பெரிய திருமொழிக்கு அடுத்தபடியாக திருக்குறுந்தாண்டகம் என்கின்ற 20 பாசுரங்கள் அடங்கிய திருக்குறுந்தாண்டகம், 30 பாசுரங்களை கொண்ட திருநெடுந்தாண்டகம் ஆகிய 3 திவ்ய பிரபந்தங்கள், அதாவது 1084, திருக்குறுந்தாண்டகம் 20, திருநெடுந்தாண்டகம் 30 ஆக இவை இம்மூன்று திவ்ய பிரபந்தங்களும் 2ஆம் ஆயிரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். அதிலே முதலிலே திருமங்கையாழ்வாருடைய சரித்திரத்தையும் சுருக்கமாக, மிக மிக சுருக்கமாக சிறிது அனுபவித்துவிட்டு மேலே அவருடைய பாசுரங்களுக்கு செல்லுவோம். திருமங்கை ஆழ்வார் என்பவர் அவர் திருக்குறையலூர் என்கிற ஒரு திருப்பதியிலே, அதாவது ஒரு ஊரிலே, இன்றைய தினம் அவருடைய அவதார ஸ்தலம் திருவாலி திருநகரி என்று வழங்கப்படுகிறது. அது சீர்காழி என்று சொல்லப்படுகின்ற காழிச்சீராம விண்ணகரத்திற்கு மிகவும் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அது திருவாலி திருநகரி. அதற்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஊர்தான் திருக்குறையலூர் என்கிற ஊராம். அந்த ஊரிலே தான் திருமங்கையாழ்வார் அவதரித்தாராம். அவர் அவதரிக்கின்ற பொழுதே கண்ணனை போலவே அவரும் கூட கருநீல நிறத்தை உடையவராய் இருந்தபடியினாலே அவருக்கு நீலன் என்றே ஒரு திருநாமம் அமைந்து விட்டது. அவருடைய இயற்பெயர், திருமங்கையாழ்வாருடைய இயற்பெயர் நீலன் என்பதுதான். திருவரங்கத்து அமுதனாரும் கூட தம்முடைய ராமானுஜ நூற்றந்தாதியிலே தண்டமிழ் செய்த நீலந்தனுக்கு உலகில் இனியானை என்று இராமானுஜரை போற்றும் பொழுது நீலனான திருமங்கையாழ்வாருக்கு மிகவும் இனியவர் என்பதாக போற்றுகின்றார். இந்த நீலன் என்ற திருப்பெயருடன் இருந்தவர். அவர் வாலிப பருவம் அடைந்தவுடனே தம்முடைய வீர தீர பராக்கிரமங்களாலே சோழவரசனுடைய ஒரு பெருமதிப்பை பெற்றார். அக்காலத்திலே சோழ தேசத்தை ஆண்டு வந்து கொண்டிருந்த ஒரு அரசன். அவனிடத்திலே மிகச்சிறந்த கௌரவங்களை எல்லாம் பெற்று அவர் அந்த சோழவரசனுடைய படை தளபதியாகவே கூட இருந்தாராம். அது மட்டுமல்லாமல் அந்த சோழவரசன் இவருடைய வெற்றிகளுக்கு, அதாவது பிற ஊர்களை எல்லாம் ஜெயித்து அந்த சோழவரசனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தபடியினாலே அதற்கு மகிழ்ந்து சோழவரசன் இவரை திருமங்கை என்கின்ற ஒரு திருப்பதி, அதாவது ஒரு சிறிய ஊருக்கு இவரை ராஜாவாகவே நியமித்து விட்டான். ஆக சோழவரசனுக்கு கீழ்ப்பட்ட சிற்றரசராக திருமங்கை என்கிற நாட்டுக்கு அரசராக இவர் விளங்கி வந்தார். ஆகையினாலேதான் இவருக்கு
திருமங்கை ஆழ்வார் என்கிற பெயரும் ஏற்பட்டது. திருமங்கை என்கிறது அவர் ஆண்டு வந்து கொண்டிருந்த அரசனுடைய பெயர், அது ராஜ்யத்தினுடைய பெயர். இவர் எதிரிகளை எல்லாம் அனாயாசமாக மிகவும் எளிதாக வெல்லுபவராக இருந்தபடியினாலே இவருக்கு பரகாலர் என்றும் ஒரு திருநாமம் வழங்கி வந்தது. பரகாலர் என்றால் பரர்கள், பரர்கள் என்றால் விரோதிகள், அவர்களுக்கெல்லாம் காலன் என்றால் யமனாக இருப்பவர் என்கிறபடியினாலே இவருக்கு பரகாலன் என்ற பெயர். ஆக இயற்பெயராக நீலன் என்பது அவருடைய பராக்கிரமத்தின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட பெயர் பரகாலன். அதற்கும் மேலே அவருக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு பேரு கிட்டியபடியினாலே அந்த திருமங்கை மன்னன் என்கின்ற பெயரும் இவருக்கு ஏற்பட்டது. இவர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்திலே அவர் ராஜ்ய போகத்திலேயே மூழ்கி சிற்றின்பங்களிலேயும் நிறைய பொழுதை கழித்து விட்டார் என்றே அவரே பல பல பாசுரங்களிலே அருளி செய்து கொள்ளுகிறார். இப்படி இருக்கிற காலத்திலே ஒரு நாள் அவர் அந்த தம்முடைய திருமங்கை நாட்டுக்கு உட்பட்ட பகுதியான அண்ணன் கோயில் என்று தற்போது வழங்கப்படுகின்ற ஊர், அதாவது திருவள்ளக்குளம் என்று அது ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே ஒரு நீர்நிலையிலே பூ கொய்வதற்காக அதாவது விளையாடுவதற்காக தேவலோகத்திலிருந்து சில பெண்கள் எல்லாம் வந்து அங்கே விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது எல்லா பெண்களும் அவர்கள் தேவலோகத்துக்கு திரும்பிவிட ஒரே ஒரு பெண் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாளாம். அவளுக்கு திருமாமகள் என்று பெயராம் அந்த பெண் பிள்ளைக்கு. அங்கே வந்த ஒரு அதாவது அந்த இடத்திலே இருந்த ஒரு வைத்தியன் ஒருத்தன், பரம பாகவதனான ஸ்ரீ வைஷ்ணவன், அந்த வைத்தியன் இவளை பார்த்த உடனே மிக அழகாகவும் யவன பருவம் உடையவளாகவும் இருக்க என்ற இவளை பார்த்து, அம்மா நீ யார் என்று கேட்க அவள் சொன்னாள், நான் தேவலோகத்திலிருந்து வந்தேன், என்னுடைய தோழியர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், நான் மட்டும் வழி அறியாது இங்கேயே தங்கிவிட்டேன் என்று சொல்ல உடனே குமுத மலரை அவள் கொய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அதாவது அங்கே இருக்கக்கூடிய குமுத மலரை பறித்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட அந்த அழகிய பெண்ணை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவன் தன்னுடைய பெண்ணாகவே அவளை வளர்க்க தொடங்கினான். அவள் குமுத மலரை கொய்து கொண்டிருந்தபடியினாலே அவளுக்கு குமுதவல்லி என்றே பெயரும் விட்டு விட்டான். இவளுடைய அழகை கேள்விப்பட்டு திருமங்கை மன்னன் அவர் இந்த வைத்தியனிடத்திலே வந்து இந்த பெண்ணை எனக்கு மனம் புரிந்து கொடும் என்று கேட்ட பொழுது அந்த பெண்ணானவள் என்ன சொன்னாளா, நான் உம்மை மனம் புரிந்து கொள்ளுகிறேன், ஆனால் நீர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குரிய பஞ்சசம்ஸ்காரம், அதாவது தாபகா புன்றஹ ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்று சொல்லப்படுகின்ற ஐஞ்சீர் சடங்குகள், அந்த சங்கு சக்கர சின்னங்களை தோளிலே பொறித்தல், நெற்றியிலே நெற்றி முதலான இடங்களிலே திருமணிட்டுக் கொள்ளுதல், பகவானுக்கு அடியவன் என்று தாசிய நாமத்தை பெறுதல், இது போன்ற சடங்குகள், இந்த ஐஞ்சீர் சடங்குகள், அந்த பஞ்சசம்காரத்தை நீர் பண்ணிக்கொண்டால் என்று உம்மை நான் மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாளாம். உடனே திருமங்க மன்னனும் திருநறையூர் என்கின்ற திவ்ய தேசம், தற்பொழுது நாச்சியார் கோயில் என்று வழங்க பெறுகிறது, அந்த இடத்திலே சென்று அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் பரிபூர்ண ஸ்ரீனிவாசன் அவனிடத்திலேயே இவர் பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு வந்தாராம். ஆனாலும் கூட அந்த பெண்ணானவள் என்ன சொன்னாள் என்னால், ஐஞ்சீர் சடங்கு செய்து கொண்டால் மட்டும் போராது, இன்னும் என்ன செய்ய வேண்டும், தினந்தோறும் நீர் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அன்னமிட வேண்டும், உணவிட வேண்டும். அப்படி ததியாராதனை 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினந்தோறும் செய்து அவர்கள் உண்டு மிகுந்த பிரசாதத்தையே நீர் ஒரு வருட காலத்திற்கு உண்ண வேண்டும். அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீர் செய்வதாக உறுதியளித்தால் உம்மை நான் மணந்து கொள்ளுகிறேன் என்று அந்த குமுதவல்லி அந்த திருமங்க மன்னனிடத்திலே தெரிவித்தாளாம். அப்படியே செய்கிறேன் என்று அவளுடைய அழகிலே மயங்கி எதையாவது செய்தாவது இவளை பெற்றுவிட வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவர் நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவளை திருமணமும் புணர்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார், தினந்தோறும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம், அதாவது அன்னதானம் செய்ய தொடங்கினார். இப்படி அவர் தினந்தோறும் செய்து அவர்களுடைய பிரசாதத்தையே இவர் உண்டு வருதல், அவர்களுடைய ஸ்ரீபாதத்தை ஸ்வீகரித்தல் என்று இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது இவர் வைத்திருந்த அரசாங்க கஜானாவிலே வைத்திருந்த பொருள்கள் எல்லாம் இப்படியே செலவழிந்து விட்டது. இந்த ததியாராதனத்திற்கே செலவழிந்து விட்டது. அரசனுக்கு கப்பம் கட்டுவதற்கு இவரிடத்திலே பணம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அரசன் பெரிய படையோடு வந்து இவரை சிறை பிடித்தான். நீர் ஏன் கப்பம் கட்டவில்லை என்று சிறை பிடித்தான். இவரும்
செய்வதறியாது திகைத்து நின்றார். சிறையிலே தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவருடைய கனவிலே காஞ்சி தேவப்பெருமாள் தோன்றி, நீர் காஞ்சிபுரத்திற்கு வாரும், வேகவதி நதிக்கரையிலே ஓரிடத்திலே பணம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நானே உமக்கு காட்டுகிறேன் என்று கனவிலே வந்து தெரிவித்தானாம். அதை அரசனிடத்திலே இவர் தெரிவித்தார். உடனே அரசனும் இவரை அழைத்துக் கொண்டு அந்த காஞ்சிபுரத்திற்கு சென்று குறிப்பிட்ட இடத்திலே தோண்டி பார்த்தால் அங்கே உண்மையாகவே தனம் கிடைத்தது. இதை பார்த்தவுடனே அரசன் புரிந்து கொண்டு விட்டான், இவர் மிகப்பெரிய பாகவதர், இவர் எம்பெருமானே இவருக்கு வந்து நிதியை காட்டி தருகிறான் என்றால் என்று தெரிந்து கொண்டு அந்த பணத்தையும் அந்த செல்வத்தையும் இவரிடத்திலேயே கொடுத்து விட்டானாம் அந்த அரசன். அவற்றை கொண்டும் இவர் பாகவத தரியாதானங்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அப்படி நடத்தி கொண்டு வருகிற காலத்திலே அந்த பணமும் செலவழிந்து விட்டது. அதற்கு மேலே இவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. உடனே என்ன செய்வது என்று பார்த்தார். யயா கயாச்சபதயா பக்வன்னம் பிராப்னியாத் என்று பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு எப்படியாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்று இவர் என்ன செய்ய தொடங்கினார் என்றால் வழிப்பறி செய்ய தொடங்கினார். அதாவது தீய வழியிலே பணங்களை சேர்த்து செல்வந்தர்களாக இருப்பவர்கள் அவர்களிடத்திலே மிக அதிகமாக குவிந்திருக்கிறார். அந்த பணத்தை எல்லாம் இவர் அவர்களிடத்தில் இருந்து பிடுங்கி இவர் பாகவத ததியாராதனம் செய்ய தொடங்கினார் என்று இவருடைய சரித்திரம் இன்னமும் செல்லுகிறது. இப்படி முதலிலே அவர் ஒரு போர் வீரராய், அதற்கு பிறகு திருமங்கைமன் நாட்டுக்கு மன்னனாய் இருந்தவர் பாகவத ததியாராதனம் செய்ய தொடங்கினார். அதற்கு பிறகு அதற்கு பணம் போராமல் வழிப்பறியும் செய்தார் என்றால் இவர் எப்படி ஆழ்வாரானார் என்ற ஐயம் நமக்கு எழுகிறது. அந்த விவரத்தை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நாடு நகரமும்